எழுச்சி தமிழர்களுடைய சின்னம் பானை சின்னம். வேட்பாளர் முன்னாடி அனுப்புங்க, வண்டியை வழி விடுங்க. வேட்பாளர் வண்டியை உள்ள வழி விடுங்க. உள்ள வரட்டு வேட்பாளர் வண்டி வழி விடுங்க. வேட்பாளர் வண்டி கொஞ்சம் உள்ள தள்ளி வர சொல்லுங்க. முன்னாடி வரட்டும். பெண்கள்லாம் முன்னாடி நிக்கிறாங்க, முன்னாடி வரட்டும். வண்டி வேட்பாளர் வண்டி முன்னாடி வரட்டும். கொஞ்சம் தள்ளிக்க பார்த்து. வேட்பாளர் கீழே வந்து வழி விடுங்க, வழி விடுங்க. வேட்பாளர் கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்கப்பா. கொஞ்சம் முன்னாடி இந்த வண்டிக்கு வழி விடுங்க. இந்த வண்டியை வண்டிக்கு கோயிலுக்கு முத்தியாக போறாரு. சாமி கூட போறாரு. வெற்றி உருவாக்குது. பாலத்தை ஜெயிச்சு விட்டது. பாலத்தினை வெற்றி. அவசரப்படி கூட்டு போறாங்க. அவசரம் அவருக்கு நேரம் ஒரே ஆட்டுவார். வழி விடுங்க. இது நம்மளிடம் மாற்று செயல் வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் சக்திவேல் அவர்கள் தயவுசெய்து முன்னாடி இருக்கும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் வழியை ஏற்படுத்துங்க. தோழர்கள் முன்னாடி வழி ஏற்படுத்துங்க. அவருக்கு பேர் நடந்து போறது வழி ஏற்படுத்துங்க. நம்மளே அவரை போட்டு அவங்க மாலை எடுத்துங்க. முன்னாடி நடந்து போறது வழி ஏற்படுத்துங்க.
ஏறாதீங்க. அவரை மட்டும் வண்டியில ஏத்துங்க. வேற யாரு மேல ஏறாதீங்க. வேட்பாளர் முக்கியமான சேர்வாங்க வேற யாரு மேல ஏறாதீங்க. வேற யாரும் ஏறாதீங்க. ரொம்ப நன்றி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிராம சார்பாக கண்டுபிடி சார்பாக தென்கரை பேரூராட்சி சார்பாக முத்தியார்கள் ஆதித்ய நலத்துறை சார்பாக இந்தியா வளைவூர் பேரூர் கண்டுபிடி வீசிக்கா பேரூர் சார்பாக தளபதியார் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளரும் ஆட்சி பெற்ற வேட்பாளருமான அண்ணன் சக்திவேல் அவர்கள் தென்கரை பேருந்து வாக்கு சேகரிக்க வருகின்றனர். அவர்கள் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் சரியான சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் கே சிவகுமார் அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் வருகின்றனர். அவர்களை தென்கரை பேருந்து கழகத்தின் சார்பாக வரவேற்று அண்ணன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பேச அழைக்குமாறு அன்புடன் கேட்கிறோம். வாழ்த்து நம்முடன் பேச வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உறவினர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். வருகின்ற 23 நடைபெற உள்ள தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ஆதரவாளராக அண்ணன் சக்திவேல் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். நாட்டில் நல்லாட்சி நடைபெற வேண்டுமானால், நல்லாட்சி தொடர வேண்டுமானால் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். படித்தவர், அணுவதற்கு எளியவர், எந்த நேரத்திலும் அவரை சந்திக்கலாம். கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நமது பகுதிகளில் என்னென்ன வேலை நடந்துள்ளது என்று நம் அனைவருக்கும் தெரியும். இதுபோன்று நமது பகுதிகளில் தொடர்ந்து பணி நடைபெறவும், நாட்டில் நல்லாட்சி நடைபெற்றிடவும் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். இப்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை பெண்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த உதவித்தொகையானது வருகின்ற மே 4 அது 2000 உயர உள்ளது. அதே போல பரிசு கூப்பன் 8000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்க உள்ளார் நமது முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலம் நாம் விரும்பிய பொருளை விரும்பிய கடையில் மிக்சி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, டிவி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இது போன்று பல்வேறு நலத்திட்டங்களும் நம்மளை வந்தடைய வேண்டுமானால் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். சின்னம் பானை சின்னம். எனவே அனைவரும் நாட்டில் நல்லாட்சி தொடர்ந்திட, அனைவரும் அண்ணன் நல்லவர், படித்தவர், அணுவதற்கு எளிமையானவர், அண்ணன் திருமாவளவருடன் வாழ்க்கை முழுவதும் பயணித்துக் கொண்டிருப்பவர். அவருக்கு அனைவரும் எனக்கு எவ்வாறு முழுவதுமாக ஆதரவளித்து வெற்றி பெற செய்தீர்களோ அதைவிட அதிகமான வாக்குகள் அவர்களுக்கு அளித்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் சக்திவேல் அவர்கள் வாக்குகள் கேட்டு தங்களிடம் உரையாற்றுவார்கள். நமது எழுச்சி தமிழர்களின் ஆதரவு பெற்ற தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு பெற்ற மற்றும்
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பற்ற நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் சக்திவேல் என்ற ஆற்றலரசு அவர்களுக்கு நமது ஊர் ஆதி திராவிடர் உறவின் சமூக மக்கள் சார்பாகவும் தென்கரை பேரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திருமா சார்பாகவும் கட்சியின் நிதியுதவியாக ரூபாய் 25,000 வழங்கப்படுகிறது. முதற்கட்டமாக எழுச்சி தமிழர்களிடம் தென்கரை பேரூர் சார்பாக